அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஒட்டி 3ஆம் கட்ட சர்வேக்கு 60 சட்டமன்ற தொகுதிகளை செலக்ட் செய்ய போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத ஆல்ரெடி லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ 15 தொகுதிகள் மேல பணியானது போயிட்டு இருக்கு, சர்வே பண்ணி. ஸோ உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ஏதாவது குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லை களப்பணியே இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 2 to 3 தொகுதிகள் வரைக்கும் ஏதாவது களப்பணி நடைபெறவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தொகுதிகளை மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 234 தொகுதி அதுல வந்துருது. அப்ப எந்த தொகுதியை விடுறது, எந்த தொகுதியை எடுக்கிறது அப்படின்னு புரியல. அதனால டீமோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்க 60 சட்டமன்ற தொகுதிகள். அதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸோட கோரிக்கையை ஏற்று இப்போ வந்து நான் 2 கட்டமா பண்ண இருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 60 தொகுதிகள், தென் 60 தொகுதிகள். என்னன்னா இதை வந்து நான் ஒரு பெரிய சீரீஸா போட போறது கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு நெருங்கிடுச்சு. ஒரு 1 or 2 days, 18ஆம் தேதி இல்லைன்னா 19ஆம் தேதி நான் வந்து ப்ரீ போல் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். 60 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இதுல இருந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கேண்டிடேட்ஸோட வேல்யூ பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு பொட்டன்ஷியலா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஏதாவது சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். கியூமுலேட்டிவ் அடிப்படையில தேர்ட் ரவுண்ட் சர்வேல ஓவரால் 234 தொகுதியினுடைய அந்த வேல்யூவை பத்தியும் நான் சொல்ல இருக்கிறேன். அதாவது ஓட் ஷேர் வேல்யூஸ் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு, அந்த சீட் ஷேரை பத்தியும் நான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல இந்த 60 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல விடுபட்டு போன தொகுதிகள் ஏதாவது நீங்க கருதுனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, முதல்ல நம்ம 60 தொகுதிகள் லிஸ்ட்ல பார்க்கும்போது இது முதற்கட்ட லிஸ்ட் தான். 2வது கட்ட லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தொகுதிகள் இதுல விடுபட்டு போன தொகுதிகள் இருக்கும், அந்த தொகுதிகளில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு தாவேகாவுக்கு அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா அந்த தொகுதியினுடைய பெயரை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வித் டிஸ்ட்ரிக்ட் நேமோட. ஸோ அதில் வந்து நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதியோட பேரை மட்டும் போட வேணாம். நீங்கள் ஏதாவது இப்போ அந்த கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அந்த பகுதியினுடைய பேரையும் நீங்கள் போடலாம். ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேடிசிசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 சட்டமன்ற தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நார்த் தமிழ்நாட்டில் 12 தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். கொங்கு பெல்ட்டில் 13 தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். டெல்டாவில் 10 தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். சவுத்துல வந்து 14 தொகுதிகள் எடுத்திருக்கோம். ஏன் சவுத்துல 14 அப்படின்னு பார்க்கும்போது, சவுத் தமிழ்நாடு மட்டும் இல்ல, அது கன்னியாகுமரி பெல்ட்டும் சேர்ந்து வர்றதுனால கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 2 தொகுதிகள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு லிஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. தேர்ட் ரவுண்டு சர்வே ஓடுது. ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்டு சர்வே அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேவோட 90% மாறுபட்ட ஒரு அமைப்புல தான் இதை எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அதனாலதான் அதை இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட்ல நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஒரு நாள் போடலன்னா, நம்ம கேரளா எலெக்ஷன்ஸோட அந்த பாட்காஸ்ட் வந்து நான் மலையாள சேனல் ஒன்று இருக்கு, என் ஃப்ரெண்டோட சேனல், அதில் வந்து பாட்காஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஃபங்க்ஷனை முடிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த ப்ராசஸ் முடியவே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தமிழ்நாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இங்கே வந்து சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 60 தொகுதிகளினுடைய அந்த அவுட்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் 15 தொகுதிகள் கிராஸ் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்கு ட்ரெண்ட் அப்படின்னா வந்திருக்கு டேட்டா. நான் இப்போ பர்சனலாக திருவாரூர் போக வேண்டியது இருக்கு, இன்னும் ஒரு 2 நாளில் போவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்னையெல்லாம் முடிச்சாச்சு, சென்னை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மற்ற இடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, கேடிசிசியில் வர்ற அந்த 11 தொகுதிகள் இது வந்து லிஸ்ட் தான். செகண்ட் ரவுண்டு லிஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை போடுங்க. அதுலேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் டீமோட. ஓகே, கேடிசிசியில் வர 11 சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பூர், கொளத்தூர், கும்மிடிப்பூண்டி, தாம்பரம், காஞ்சிபுரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, எழும்பூர், ராயபுரம், அரக்கோணம், அதுக்கப்புறம் அம்பத்தூரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது கூட சேர்த்துக்கிட்டு. ஸோ இதுல வந்து சென்னை வரும், திருவள்ளூர் வரும், காஞ்சிபுரம் வரும், செங்கல்பட்டு வரும். இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் கேடிசிசி. அந்த கேடிசிசினா கேனா காஞ்சிபுரம், டி திருவள்ளூர், சி சென்னை, இன்னொரு சி செங்கல்பட்டு. இது வந்து அந்த பெல்ட்டா அப்படி சொல்லுவோம். சென்னை கார்பரேஷனோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும், அதாவது புறநகர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான பகுதிகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் நார்த் தமிழ்நாட்டில் 12 தொகுதிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து கடலூர் வரும், ராணிப்பேட்டை வரும், வேலூர் வரும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இது எல்லாமே வரும். இங்க செலக்ட் பண்ண தொகுதிகள் வந்து அரூர், காட்பாடி, திருவண்ணாமலை, வேப்பனஹள்ளி, வீரபாண்டி, கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, பன்ருட்டி, பெரம்பலூர், ஓசூர். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். வேப்பனஹள்ளியை நான் ஏன் மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் விடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். டீம்லயே எல்லாரும் அதான் சொன்னாங்க. பட் ஆனால் ஒன் ஆஃப் த டீம்மேட் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சொன்னது என்னன்னா, அங்கே வந்து சம்பங்கி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ வந்து அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா. சரி, ஓகே, நம்ம அதை செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 11 தொகுதி பிளஸ் 1 12வது போட்டாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து கொங்கு பெல்ட். இங்க 13 சட்டமன்ற தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து அவினாசி, தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, உதகமண்டலம், ராசிபுரம், திருச்செங்கோடு, பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம், கரூர், தாராபுரம், பெருந்துறை, சிங்காநல்லூர், அந்தியூர் இது எல்லாமே அடங்கும். ஸோ இதுல வந்து அவினாசி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா வந்து அங்க தாவேகாவுக்கு ட்ரெண்ட் நல்லாவே தெரியுது. அந்தியூரும் கான்சென்ட்ரேட் பண்றோம். இது வந்து லோவஸ்ட் ட்ரெண்ட் இருக்கிற ஏரியா தாவேகாவுக்கு. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு அங்க பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் டெல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 சீட்டு. இங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், ஸ்ரீரங்கம், நன்னிலம், மன்னார்குடி, பேராவூரணி, லால்குடி, திருச்சி கிழக்கு. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து உள்ளடக்கம். ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான மாவட்டங்கள் இருந்தாலுமே சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு 30+ தொகுதிகள் தான் வருது. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 தொகுதிகள் எடுத்திருக்கோம். நிச்சயமா இதுல வந்து நிறைய தொகுதிகள் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல டெல்டாலேருந்து தான் நிறைய சட்டமன்ற தொகுதிகளோட பேரை நீங்க போட்டீங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற தொகுதிகள் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட். அடுத்தது சவுத் தமிழ்நாடு. இங்க 14 சட்டமன்ற தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதுல வர்ற தொகுதிகள் என்னென்னு பார்க்கும்போது குளச்சல், உசிலம்பட்டி, தூத்துக்குடி, பரமக்குடி, காரைக்குடி, கம்பம், திருநெல்வேலி, திருமயம், நிலக்கோட்டை, சிவகாசி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், ராதாபுரம், சங்கரங்கோயில் இதுதான் வந்து இருக்கு. ஸோ குளச்சல் மட்டும்தான் கன்னியாகுமரியில இருந்து செலக்ட் ஆயிருக்கு. இன்னொன்று பத்மநாபபுரம் டவுட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அஃபிஷியலா அதை இன்னும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணல. ஓகே, இதுதான் வந்து இந்த ஓவரால் 60 சட்டமன்ற தொகுதிகளுடைய லிஸ்ட். ஸோ இதனுடைய முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படி வேணா முடிவுகள் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் வரப்போறது இல்லை. இது வரைக்கும் 15-16 தொகுதிகள் கிட்ட கவர் பண்ணியாச்சு. அதுல வந்து எந்த ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகலை. மேபி 1 or 2 ஓட் ஷேர் வந்து டவுன் ஆகலாம், இல்லை அதிகரிக்கலாம். அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுல வந்து கேடிசிசியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கண்டிப்பா ஸ்வீப்பே பண்ணிடும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 3rd ரவுண்டும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இப்ப நிறைய சர்வே வருது, அவங்க எப்படி சொல்றாங்களே, இவங்க எப்படி சொல்றாங்களே, அவங்க தாவேகாவுக்கு சிங்கிள் டிஜிட் தராங்களே, இவங்க 0ன்னு சொல்றாங்களேன்னு. இந்த போலிங் ஏஜென்சிஸ் பெரும்பாலும் இந்த இங்கிலீஷ் மீடியால வருது இல்லையா, இந்தியா டுடே, NDTV, இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடை விசிட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஓட்டர்ஸோட லெகசியே நீங்க பாத்தீங்கன்னா அது டெலிபோனிக் சர்வே தான். டெலிபோனிக் சர்வேவை எத்தனை பேர் அட்டன் பண்ணி பொறுமையோட அவங்க கேட்குற 15 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்கன்றது தெரியல. ரெண்டாவது, ஒரு தமிழ்நாடு சிட்டிசனா நீங்க இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற மக்களோட இந்த ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த உணர்வு ரீதியான அந்த வாக்களிக்கும் முறையை, ஓட்டிங் பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியும். இப்போ திருநெல்வேலியில போயிட்டு நம்ம ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ஒரு மாதிரியான பர்செப்ஷன்ல ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன கட்சியை சொல்றாங்க அப்படின்றத ஓப்பனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் சென்டிமெண்டலா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும் அவங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படின்றது. இதை நீங்க சவுத் தமிழ்நாடை விட்டுட்டு நார்த் வந்துட்டீங்கன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இந்த நார்த் இந்தியன் போல்ஸ்டர்ஸோட அந்த பேட்டர்னே எப்படி இருக்குன்னா, அவங்க இப்ப பீகார்லயோ, உத்தரப்பிரதேஷ்லயோ, குஜராத்லயோ, சத்தீஸ்கர்லயோ பண்ற அதே மெத்தட் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல பண்றாங்க. பட் அது ஃபெயில் தான் ஆகும். இது வரைக்கும் நார்த் இந்தியன் போல்ஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா சொன்ன ஒரே எலெக்ஷன் 2021 மட்டும்தான். அதுலயும் சீட் ஷேர் எல்லாருமே தப்பா சொல்லிட்டாங்க. அவங்க திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த டைம்ல. பட் அது வேவ் எலெக்ஷனா மாற வேண்டியது ஆகல. அதுக்கு காரணம் திமுகவினுடைய லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் தான். 10 வருஷம் ஆட்சியில இல்லாததுனால அவங்களால நிறைய இடங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியல ஓட்ஸை. எக்ஸாம்பிள் கொங்கு பெல்ட், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர்ல அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதிகள். அதே மாதிரி கவுண்டம்பாளையமும் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே கை நழுவி போனது காரணம் அவங்களுடைய லேக் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் தான். ஸோ ஓகே, அந்த சர்வீஸை பத்திலாம் நம்ம வந்து பெருசா பேச வேண்டியதில்லை. நேற்றைய தினம் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட், சோகால்டு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு இப்ப இந்த கரூர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாருமே கவனம் செலுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, பெரும்பாலும் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தெரியல இந்த டைம்ல. எஸ்பெஷலி அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கலி ஒரு தனி மனித தாக்குதல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் யாருமே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல. அதை பத்திலாம் இந்த ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறதை விட்டுட்டு இப்ப கரூர் விஷயத்தை எதுக்கு இவங்க தூக்கிட்டு வராங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க வந்து மறுபடியும் அதை வச்சு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் அது எடுபடாது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அப்படிப்பட்ட பீக்கான நெகட்டிவ் டைம்ல அந்த மனுஷன் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. அப்படின்னும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பிண அரசியலை பண்ணி தான் நீங்க அரசியல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. அது அரசியல்வாதிங்க பண்ணிட்டு போறாங்கன்னா விடுங்க. ஆனா பத்திரிகையாளர்ன்ற போர்வையில நீங்க பண்றீங்கல்ல, உங்களை என்னைக்குமே காலமும் சரி, ஜேர்னலிசம் அப்படின்ற அந்த உண்மையான நீதித்துறையும் சரி உங்களை மன்னிக்காது. ஸோ ஜேர்னலிசம் அப்படின்றது என்னைக்குமே மக்கள் சார்ந்த விஷயங்களை பத்தி பேசுறோம், மக்களுக்கான உரிமைகளை பத்தி பேசுறோம். ஆனா அதை வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா,
ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு மையப்படுத்தின ஒரு கருவியா நீங்க பயன்படுத்துறதை நினைக்கும் போதே ரொம்ப அருவருப்பா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நிச்சயமா இந்த விஷயங்கள் வந்து தாவேக்காவை அஃபெக்ட் பண்ணாது. நீங்க எவ்வளவு நரேட்டிவ் வேணா செட் பண்ணுங்க, மக்கள் அவர் கூட தான் இருக்காங்க. அண்ட் இந்த கரூர் விஷயத்துல வந்து மக்களுக்கு தெரியும் யார் குற்றவாளின்னு, மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை வந்து இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் ஒண்ணு இருக்கு. இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எதிர்கட்சிகள், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு பழி சுமத்த கரூர் டிராஜடி நடந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எத்தனை இடங்கள்ல திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் சரி, அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி விரட்டப்படுறாங்க மக்களால. மக்கள் கேட்கிற அடிப்படை கேள்விகள் இருக்குல்ல, தங்களுக்கான ஒரு வாழ்வாதார கட்டமைப்பே இல்லைன்னு தானே கேட்கறாங்க அவங்க. அதை பத்திலாம் எத்தனை பேர் நீங்க பேசுறீங்க, பேட்டி எடுத்து போட்டீங்க. இப்ப என்ன வந்துச்சு, கரூர் டிராஜடி பத்தி போட வேண்டிய அவசியம்? இதுல இருந்து தெரியுது இல்லையா உங்களோட பச்சோந்தித்தனம். அதனால வீவசான நீங்க தான் புரிஞ்சுக்கணும், தேர்தல் அப்படின்றது ஒரு மக்களாட்சியினுடைய நாடி துடிப்பு தான். ஆனா இவங்க எப்பயுமே மக்களுக்கான எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் அப்படிதான் சரி, இப்போ இருக்கிற இந்த பத்திரிகையாளர்களும் சரி. ஜேர்னலிசம் அப்படின்றது ஒரு நடுநிலைமையான ஒரு துறை அப்படின்ற அந்த கட்டத்துல தாண்டி வந்துருச்சு. நடுநிலைத்தன்மையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்போ இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழே போய் இந்த அஜெண்டாவெல்லாம் செட் பண்ற அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. ஓகே, இதை பத்தி பேசி டைம் வேஸ்டே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நேற்று என்டிடிவில ஒரு டிபேட் நடந்துச்சு. தாவேகாவினுடைய ஓட் ஷேர் எப்படி இருக்கும், அவர் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாரு, ஸ்பாய்லரா, வின்னரா, கிங் மேக்கரா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இது இம்பார்ட்டண்டா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு அசம்ஷன்ல போட்டுட்டு இருக்காங்க. அவர் 5% வாங்கினா யார் ஜெயிப்பா, 6% வாங்கினா யார் ஜெயிப்பா, 20% வாங்கினா யார் ஜெயிப்பா, 30% அவர் வாங்கினாருன்னா எத்தனை தொகுதியில வெற்றி பெறுவார். இது பார்க்கும்போதே நம்மளுக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ப்ரூவன் போல்ஸ்டர்ஸ் தான், எக்ஸப்ட் சிவி ஓட்டர்ஸ். பிரதீப் குப்தா அவர் மதிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவர், எனக்கெல்லாம் ஒரு குரு, அவரை பத்தி நான் எந்த கமெண்ட்டும் பண்ண விரும்பல. ஆனா மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சர்வேக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு சங்கியை வேற கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கு. ஒரு ரிசல்ட் இன்னும் வரல, மக்கள் ஆதரவோட அந்த அளவுகோல் நம்மளுக்கு இன்னும் தெரியல. எங்களுக்கு தெரியும் சர்வே நாங்க பண்றோம், பிரதீப் குப்தா அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் அதனாலதான் சைலண்டா இருக்காரு. பிகாஸ் அவருக்கு ஓப்பனா பேச முடியாத சிச்சுவேஷன்ல அங்க உட்கார்ந்துருக்காரு. எனக்கு உண்மையாவே வருத்தமா தான் இருக்கு. எங்களை மாதிரியான ஒரு போல்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து அவர் உண்மையாவே ஒரு குரு தான். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து அதிகார வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையை பேச முடியாத நிலையில இருக்காரு. ஆனா எங்கேயுமே அவர் தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசல, ஸ்பாய்லர்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த சிவி ஓட்டர்ஸ், அந்த பாஜகவினுடைய எடுபடி கருத்து கணிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் என்னமோ தாவேக ஸ்பாய்லர் இவ்வளவு வாங்க அவ்வளவு வாங்க. ஹரியானா தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு மோசமான கருத்து கணிப்பை வெளியிட்டு பதில் சொல்ல முடியாம ஓடினாரு அப்படின்ட்டு எங்களை மாதிரியான எல்லாருக்கும் அது தெரியும். இந்த முறையும் அவர் வந்து நல்லா மாட்ட போறாரு அப்படின்றது அவருடைய பேச்சுல இருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விவாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல, ஒரு கரெக்டான ஒரு மெத்தடோட யாருமே எங்கேயுமே பேசல. பிரதீப் குப்தா சொல்றது என்னன்னா, ஹி கேன் பி என்டிஆர் ஆர் ஹி கேன் பி விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அவரும் ஓப்பனா சொல்லலை. சரி விட்டுருங்க, அவர் வந்து சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவரால் பேச முடியல. ஆனா அந்த டிஸ்கஸ்ல பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளரை எதுக்கு பேச வர்றீங்க? அவர் என்ன விஜய் ஜெயிப்பார்னா சொல்ல போறாரு? உண்மை தெரிஞ்சாலுமே அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தாவேக்கா தான் ஜெயிக்க போது, ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு. ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, ஸ்பாய்லர்னு தான் சொல்லுவாங்க, ஜெயிக்க மாட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே தேர்தலே நிக்காத ஒரு கட்சியை வச்சு இவ்வளவு டிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் டிவிகேவை வச்சுதான். டிவிகேவை வச்சுதான் டிபேட் ஓடிட்டு இருக்கு எல்லா சேனல்லையும். அதுவும் என்டிடிவி மாதிரியான ஒரு முதன்மை ஆங்கில ஊடகத்திலே தாவேக்காவை வச்சு இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க, பெரிய டிபேட்டே பண்ணியிருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் டேட்டா ப்ரூவ் ஆகி நம்மளுக்கு வரல, எவ்வளவு சீட் ஜெயிக்க போறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த டிபேட் நடத்த வேண்டிய காரணம் என்ன? ஸோ உங்களுக்கு ஒரு சர்வே டேட்டாவை வச்சுட்டு ப்ரூவ் பண்ண விருப்பம் இல்லை, அண்ட் நீங்க எடுத்த சர்வே வெளியிட கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஸ்பாய்லர் அது இது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து விட்டு தள்ளிடுங்க. நிச்சயமா தாவேகா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடும். அன்னைக்கு இதே வாடகை வாய்கள் இவங்க எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசதான் போறாங்க அவரை பத்தி. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா டுடே வந்து ஒரு சின்ன சர்வே மாதிரி இந்த திருப்பூர் சைட்ல எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அக்ஷிதா அப்படின்னு ஒரு சீனியர் எடிட்டர், அதுக்கப்புறம் ஆங்கர் இந்தியா டுடேல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பகுதிகளுக்கு போயிட்டு அந்த திருப்பூர் பகுதிகளில் இருக்கிற தொழிற்சாலைகள்ல போயிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து கருத்து கணிப்பு மாதிரி எடுக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா சீனியர் ஓட்டர்ஸா பார்த்துதான் எடுக்கிறாங்க. 40+, 50+ தான். ஆனா அதுல பெரும்பாலும் எல்லாரும் விஜய் விஜய்ன்னு தான் சொல்றாங்க அப்படின்ட்டு
அக்ஷிதாவே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுதானே நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். தாவேகாவுக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட மட்டும் ஆதரவு இல்லை, எல்லார்ட்டையுமே இருக்கு. எல்லா செக்ஷன் கிட்ட இருந்தும் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சில பத்திரிகையாளர்ன்ற போர்வையில இருக்கிற சில பேரும் அரசியல்வாதிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள், பணவெறி, அதிகார வெறி பிடிச்சவங்களும் தான் தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, இங்க இல்லை, அங்க இல்லை, இளைஞர்கள் தான் ஓட்டு போடுவாங்க, பெண்கள் தான் போடுவாங்க, மற்றவங்க எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீப்பான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ என்டிடிவி நீங்க எடுத்துட்டாலும் சரி, இந்தியா டுடே எடுத்துட்டாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள பயஸ்டா தான் இருக்காங்க. ஆனாலுமே அவங்களாலே தாவேகாவினுடைய அந்த வேவை வந்து இக்னோர் பண்ண முடியல. விஜய் வேவ் தான் இருக்கு. திருப்பூர் சைடும் சரி, இங்க ஈரோடு, கோயம்புத்தூர் எந்த சைடு போனாலும் அப்படிதான் இருக்கு. என்னன்னா அங்க அதிமுகவும் ஃபைட் பண்ணுது, அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் தாவேகாவுக்கு சப்போர்ட்டு கொங்கு பெல்ட்ல அதிகமா தான் இருக்கு. அதிமுகவுக்கு ஈக்குவலா ஃபைட் தர்றதே வந்து பெரிய விஷயம். திமுகவாலேயே தர முடியல இந்த 35 வருஷத்துல. ஆனா தாவேகம் முதல் தேர்தலே கொடுக்குதுன்னா எந்த அளவுக்கு அந்த வேவ் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க செட் பண்ற எல்லா நரேட்டிவுமே வந்து முடிஞ்சு போச்சு. நரேட்டிவ்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எலெக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு அனலிட்டிக்கல் வியூவோட பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் என்ன இன்டென்ஷன்ல பேசுறா, இந்த டேட்டாவோட டெரிவேட்டிவ் எப்படி மற்ற இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. ஆனா இது எல்லாமே தெரியாம கிராமப்புறத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இதனால கன்ஃபியூஷன் வரும் தான். சீரியஸாவே நான் சொல்றேன், ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து கருத்து கணிப்புகளை கேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றாங்களோ அங்க போய் போட்டுருவாங்க. தாவேகா தோக்குதுன்னு சொல்றாங்களா, சரி நான் தாவேகாவுக்கு போட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. தோக்குதுன்னு சொல்லு, ஜெயிக்குதுன்னு சொல்லு, எதுவோ சொல்லிட்டு போ, ஆனா நான் போடுறத போடுவேன். அதான் அங்க இருக்கிற ட்ரெண்ட். அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க எங்ககிட்டயும். இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் சர்வேஸ்ல. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆப்வியஸா வந்து இவங்க எல்லாரும் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தான் தோணுது. தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். க்ளோஸ் டு த எலெக்ஷன் எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு 70-80 சீட் கொடுப்பாங்க. ரிசல்ட்லாம் அவர் ஆட்சிக்கே வருவார், அப்ப எல்லாரும் பல்டி அடிச்சிருவாங்க. பிரதீப் குப்தாவோட எக்ஸிட் போல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதர் அவர் உண்மையை சொல்றாரா இல்ல கட்டுப்பட்டு இருக்காரா அதிகார வர்க்கத்துக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவருடைய எக்ஸிட் போலுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எங்களுடைய டேட்டாவும் இன்னும் ஒரு அதான் 18ஆம் தேதி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 18ஆம் தேதி வந்து நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்பீடா முடிச்சிடும், ஏன்னா டைம் இல்லை, எலெக்ஷன் வந்து 23ஆம் தேதி வரப்போகுது. ஓகே, இப்படிதான் இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ வெளியாகிற இந்த சர்வேஸ் அண்ட் இந்த ஜேர்னலிஸ்ட் பேசுற இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம தாவேகாவுக்காக வேலை செய்யுங்க. நிச்சயமா கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.